நம்ம 4 o'clock வர சொல்லிட்டோம். இப்போ 4:30 ஆயிடுச்சு. அவ இன்னும் வரல. அப்ப நான் எப்படி நம்ம கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன்ஸ்லாம் வாங்க முடியும்? ஆமா ஆமா, நம்மளால எப்படி வாங்க முடியும்? அவ இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்காச்சே, நம்மளே இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம் போல. அவளுக்கு எத்தனை ஃபோன் தான் பண்றது, அவ எடுக்கவே மாட்டா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், சாரிப்பா, ஒரு 30 minutes லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மா வீட்டை ஃபுல்லா மாப் போட சொல்லிட்டாங்க. அதுக்கே 30 minutes ஆயிடுச்சு. நான் 4 o'clock கிளம்பிட்டேன். கிளம்பின உடனே நீ மாப் போட்டு போயிடலாம், போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இருந்து மாப் போட வேண்டியதாயிடுச்சு. சாரி. என்ன சாரி பூரி குப்பை லாரி? என்னால தாங்க முடியல உன்னோட தொல்லை. எவ்வளவு நேரம் தான் லேட் பண்ணுவ? 30 minutes ஆயிடுச்சு. நான் தான் சாரி கேட்கறேன்ல. சரி, 2 பேரும் ஃபைட் பண்ணாம இருங்க. நம்ம முதல்ல கிளம்பணும். அந்த கடை 5:30க்கு பூட்டிடுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நமக்கு 1 hour தான் இருக்கு. அங்க போறதுக்கே நமக்கு 15 minutes ஆகும். சீக்கிரம் போலாம், என் கார்லயே போயிடலாம். சரி, ஓகே ஓகே. 2 பேரும் நல்லா பிடிச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரம் போனால தான் ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கேன், புரியுதா? சரி, ஓகே ஓகே ரூபி, நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போனாங்களா நல்லா தான் பிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே, பக்கத்துல வந்துட்டோம். வந்தாச்சு. சரி, எல்லாரும் கீழே இறங்குங்க. வாவ், இந்த மொத்த இடமே அப்படியே கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. டெக்கரேஷன் திங்ஸ் கூட வச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டிக்கர், சாக்ஸ், ஹேட். ஐயோ, இவ்ளோ திங்ஸ் வச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் வாங்க போறேன். மேல LED லைட் கூட வச்சிருக்காங்களா? என்ன, நம்மளுக்குலாம் திங்ஸ் காட்டுறதுக்கு கடைக்காரங்களே காணோம். இதெல்லாம் செல்ஃப் சர்வீஸா? இது ஒன்றும் செல்ஃப் சர்வீஸ்லாம் கிடையாது. அவங்க அங்கே தான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கூப்பிடு. Oh no, customers have arrived. Sorry for the delay and inconvenience. What do you want to see? I will show you. அச்சச்சோ, இந்த அக்காக்கு தமிழே தெரியாதா? no, பசங்களா, எனக்கு தமிழ் தெரியும். உங்களுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கணும்னா இங்கிலீஷில் பேசணும். சரி, ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அக்கா அக்கா, எங்களுக்கு முதல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டுங்க. ஒரு மீடியம் சைஸ்ல இருந்தா போடும். ஏன்னா எங்க வீட்ல ஆல்ரெடி பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. அந்த தோடா நிக்கிற பொண்ணு சொன்ன மாதிரி மீடியம் சைஸ்ல கிறிஸ்மஸ் ட்ரீனா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க பாத்தீங்களா, அது எல்லாமே மீடியம் சைஸ் தான். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. அது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஸ்டார்ஸ் அண்ட் லைட்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். பக்கத்துல இருக்கிறனா ஸ்டார்ஸ் அண்ட் லைட் ஃப்ரீயா கிடைக்காது. இல்ல நாங்க LED லைட், ஆர்னமெண்ட்ஸ், சாண்டா கிளாஸ்லாம் போட்டு ஆல்ரெடி ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கோம். எனக்கு அந்த மீடியம் சைஸ்ல இருக்கிறதே பேக் பண்றீங்களா? சரி, ஓகே, நீங்க ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு தொட்டு பார்த்து செக் பண்ணிட்டே வாங்கிக்கோங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி. இது எதுவுமே டேமேஜ் ஆகல, புதுசா இருக்கு. இதுவே எனக்கு பேக் பண்ணிருக்கேன். இதோட ரேட் எவ்வளோ? இன்னைக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் கடை திறந்திருக்கும். ஆனால் 50% ஆஃபர் எல்லாமே. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். ஆனால் 50% ஆஃப்னால 250 தான். அப்படியா? 250 தானா? நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு கொடுத்துருங்க. அதுவும் நானும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதே கிடையாது. இந்த வாட்டி தான் எங்கள் அம்மா நல்லா 2000 ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அது எவ்வளோ? இது 2000 தான் வரும். ஆனால் 50% ஆஃப்னால 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படியா? அப்பனா ஓகே, அது எனக்கு பேக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டிக் மாதிரிலாம் கிறிஸ்மஸ்க்கு வைப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக் கொஞ்சம் காட்டுறீங்களா? இந்த மாதிரி ஸ்டிக்கா கேட்குறீங்க கிட்ஸ்? ஆமாம் அக்கா, இந்த மாதிரி ஸ்டிக் தான். எனக்கு இந்த ஸ்டிக்கில் ஒரு 10 பீஸ் கொடுத்துருங்க. எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாத்தையும் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். அப்படியா? அப்பனா ஓகே தான். இது ஒரு 10 பீஸஸ் உங்களுக்கு பேக் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிறதுலாம் சாம்பிள் தான். உள்ளே நாங்கள் நிறைய பீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எத்தனை குவான்டிட்டின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். அக்கா உங்க கைக்கு மேல ஒரு LED லைட் இருக்குல்ல, அந்த LED லைட்ல ஒரு 20 பீசஸ் கொடுத்துருங்க அக்கா. ஏன்னா எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாத்தையும் டெக்கரேட் பண்றதுக்கு எங்க ஸ்ட்ரீட்ல மொத்தம் 10 ஹவுசஸ் கிட்ட இருக்கும். ஒரு ஹவுஸுக்கு 2 LED லைட் வச்சிட வேண்டியதான். சவுண்ட்ஸ் கிரேட். நீங்க அப்ப அந்த மாதிரி பண்ண போறீங்களா? உங்க ஸ்ட்ரீட்டை டெக்கரேட் பண்ணா ரொம்ப கிறிஸ்மஸ் ஜாய்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, இந்த LED லைட்ல உங்களுக்கு 20 பீசஸ் கொடுத்துறேன். இந்த LED லைட் ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வரும். ஆனா 50% ஆஃப்ல 50. அப்பனா 50 into 20 எவ்வளோ? 50 into 20 50 into 20 5 into 2. 5 2s are எவ்வளோ? 5 2s are 10. அப்பனா 1000. கரெக்டாக சொன்னீங்க. 1000 ருபீஸ் ஆகும். ஓகே பசங்களா, வேற ஏதாவது சாக்ஸு, ஹேட்டு அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லைக்கா, எங்களுக்கு சாக்ஸு, ஹேட்டு அதெல்லாம் நான் ஆல்ரெடி வேறு கடையில் வாங்கிட்டோம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாம் தான் வந்தோம். இங்கே LED லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கெலாம் நல்லா இருந்தது தான் வாங்கணும். ஒரு ரவுண்டாக ஒன்று ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது எங்கக்கா? அது உங்கள் கடையில் இல்லையா?
நானும் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். அது என் வீட்டுக்கும் வேணும், ரூபி வீட்டுக்கும் வேணும், டிடி டாடா வீட்டுக்கும் வேணும். ஹோ, அது நான் உங்களுக்கு காட்ட மறந்தே போயிட்டேன். அதை நான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த மாதிரி தானம்மா கேட்பீங்க? இதுக்கு பேர் விரத். விரத்தா? ஆமா ஆமா, இதான் கேட்கும். எனக்கு இதோட சேர்த்து லைக் வருதுல்ல, அதனால இதுவே கொடுத்துருங்க. இது ஒரு 3 பீசஸ் கொடுக்குறீங்களா? சரி ஓகே, உங்களுக்கு 3 பீசஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதானே? வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, வேற எதுவும் வேண்டாம். இதுக்கே நீங்க பில் போட்டு சொல்லிடுங்க. எல்இடி லைட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த விரத்து, அதுக்கப்புறம் ஸ்டிக்கு, மொத்தமாக சேர்த்து 4000 ஆகுது. நீங்க 3500 கொடுங்க. ஓ, 4000 தான் ஆகுதா? சரி ஓகே, நீங்க அப்படின்னா 500 டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் 3500 உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். இந்த கடையில நல்லா குவாலிட்டியான திங்ஸ் இருக்கு. நீங்க நியாயமான ரேட்லயே சொல்றீங்க. நான் இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை சொல்றேன். சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் டிராஃப்ட் சேனலுக்கு. பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.